வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர். ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 1க்கு அப்புறம் இன்சூரன்ஸில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. குறிப்பாக நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. யாருக்கு நல்ல மாற்றங்கள்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நல்ல மாற்றங்கள், கஸ்டமருக்கு நல்ல மாற்றங்கள், அதை விற்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு நல்ல மாற்றங்கள். இதுதான் உண்மை. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எல்ஐசி பாலிசியில் வந்துள்ள 10 மாற்றங்கள். ஆக்சுவலாக தலைப்பு எப்படி வச்சிருக்கணும்னா 10 நல்ல மாற்றங்கள்னு வச்சிருக்கணும். பட் ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்றதுக்காக 10 மாற்றங்கள்னு வச்சிருக்கேன். இந்த 10 மாற்றங்கள் என்னங்கிறத இன் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போறோம். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய கண்டென்ட் வீடியோக்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். சரி, ஏன் சார் சேஞ்ச் பண்ணுறாங்க? நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது, எல்லா பிளானும் நல்லா தான் சார் இருந்துச்சு, ஏன் சார் மாத்துறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஐஆர்டிஏவோட ரோல், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சார், இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிகள், பிஸ்னஸ் பாலிசிகள், இன்டர்மீடியேட்டரிஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுனா கண்ட்ரோல் பண்ணுறது யாருங்க? ஐஆர்டிஏஐ. அவனோட ரோல் என்ன அப்படின்னா கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறது. கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சார்? கஸ்டமரோட நலன்களை பாதுகாக்கிறது. யாரெல்லாம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்களோ அவங்களோட நலன்களை பாதுகாப்பது. சார், புது கஸ்டமரை இன்சூரன்ஸ் கம்பெனிகளை நோக்கி வர வைக்கிறது அப்படின்னா புதுசாக பாலிசி எடுக்க வைக்கிறது. இதை பேஸ் பண்ணி ஐஆர்டிஏ நிறைய ரிசர்ச் வேலைகள் பண்ணுது. சார், என்ன பண்ணலாம்? ஏன் பாலிசி எடுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள்? ஏன் தயங்குறாங்க? இப்படி எல்லாம் பார்க்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணம் போட்டால் ரொம்ப நாள் கட்ட வேண்டியது இருக்கு, கட்ட முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக சமீபத்தில் ஒரு சர்க்குலர் போடுறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு. என்னென்னு இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும், இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா கஸ்டமருக்கு நல்லது அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால் வந்த விளைவுகள் தான் இந்த சேஞ்சஸ். சரி சார், அதில் எல்ஐசினோட ரோல் என்ன சார்? சார், எல்ஐசியும் அதான் சார் நினைக்குது. அதனால தான் இவ்வளவு கிட்டத்தட்ட 60-70 வருடங்களாக எல்ஐசி ஏன் நிலைச்சு இருக்குது அப்படின்னா ஐஆர்டிஏ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதை விட அதிகமாக பண்ணுறான் சார். எல்ஐசிக்கும் கஸ்டமரோட நலன்களை பாதுகாக்கிறதுல மிக முக்கியமான ரோல் உண்டு. அதை மைண்டில் வச்சுட்டு தான் இப்போ அடுத்தது நாம் சொல்ல 10 பாயிண்ட்கள். சார், நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நான் முக்கியமான 10 மாற்றங்களை சொல்ல போகிறேன். எல்ஐசியில் வந்திருக்கிற 10 மாற்றங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஏஜெண்டாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இதை பெரிய அளவில் வெற்றி அடைய வைக்கணும். கஸ்டமருக்கும், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும், இன்டர்மீடியேட்டரி சேனலுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் கொடுப்பீங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவுடைய நோக்கம் நண்பர்களே. அப்போ ஐஆர்டிஏவோட நோக்கம் என்னங்க? கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது, கஸ்டமரோட நலன்களை பாதுகாக்கிறது. எல்ஐசியோட நோக்கமும் அதுதான். சரி, இப்போ நாம போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, சரண்டர் வேல்யூ சேஞ்சஸ். சரி, ஆக்சுவலாக இந்த ரூல்ஸ் வந்ததுக்கு, நிறைய ரூல்ஸ் வந்ததுக்கு காரணமே இந்த வேல்யூ தான். இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி போடுற போது எல்லாரும் என்ன நினைக்கிறான்? சார், 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் போட்டதுக்கப்புறம் என்னால் முடியல, என் பணத்தை கொடுன்னு சொன்னால் கட்டின காசோட கம்மியாக கொடுக்குறீங்க சார். நான் பேங்க்கில் போட்டிருந்தேன்னா எனக்கு காசு வந்திருக்கும், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தா காசு வந்திருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தா அதிகமாகவே வந்திருக்கும், இப்படி சொல்கிறாங்க இல்லையா? இன்சூரன்ஸ் கம்பெனியில் சரண்டர் பண்ணால் நஷ்டம். ஆமாம், இது வரைக்கும். ஆனால் இப்படி நீ அப்படி இல்லை. இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி போட்டு சரண்டர் பண்ணீங்கன்னா இனி நஷ்டம் இல்லை, பெரிய அளவுக்கு நஷ்டம் இல்லை. ஐஆர்டி என்ன சொல்லிச்சுங்க? சார், இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணம் போட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டு வெளியே போனான், நஷ்டமாகாமல் கொடு அப்படின்னு என்னங்க? ஜிஎஸ்டி கழிச்சுட்டு ரிஸ்க் பிரீமியத்தை கழிச்சுட்டு மித்த பிரீமியத்தை கொடுத்துடலாம். அதுதான் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேன் சரண்டர் ஃபர்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். சார், ஒருத்தர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கார், பாலிசி வேணான்னு சொல்கிறார், வெளியே போகிறேங்கிறார். 1 வருடம் முடிஞ்சோன்னா அவர் சரண்டர் பண்ணிக்கலாம் சார், காசு வேணான்னு வெளியே போய்க்கலாம்.
வெளியே போனால் எவ்வளோ சார் கிடைக்கும் சார்? 60லேருந்து 65% கிடைக்குது சார். முதல்ல ரொம்ப குறைவாக இருக்கும், நான் கம்பேர் பண்ண விரும்பல. ஆனால் இப்போ 65% சார். 1 லட்ச ரூபாய் கிடைக்குதுன்னா 70,000 கிடைக்கும், 65,000 கிடைக்கும். பரவாயில்ல, ரிஸ்க் ப்ரீமியம் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, அதெல்லாம் கழிச்சு கொடுத்துருவாங்க. 3rd இயர் ஆஃப்டர் சரண்டர் பண்ணிங்கன்னா 80% கிடைக்கும். ஆமாம், 3 வருஷம் 4 வருஷம் 5வது வருஷம் கிடைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட கட்டின ப்ரீமியம் கிடைக்கும். அப்போ கஸ்டமர் என்ன பண்ணுறாருங்க, 5 வருஷத்துக்கு ரிஸ்க் என்ஜாய் பண்ணுறார், இன்கம் டேக்ஸ் என்ஜாய் பண்ணுறார், எல்லாம் பண்ணிட்டு கட்டின காசு திருப்பி வாங்கிக்கிறார். அட்டகாசமான வேல்யூ சார். கஸ்டமரு சார் ரொம்ப நாள் கட்ட முடியாதுங்க சார், பணம் வேஸ்ட்டில் பாதி கட்டினா திரும்பி போயிடும் சார், வேஸ்ட் ஆயிருன்னு சொன்னார்னா இல்லை. இனிமேட்டு அந்த பாதுகாப்பு இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் இல்லை, அதாவது அந்த பிரச்சனை இல்லை. இன்சூரன்ஸ் கஸ்டமருக்கு அந்த பாதுகாப்பு இருக்கு. பாதியில் வெளியே போனாலும் சரண்டர் வேல்யூ அதிகமாக இருக்கு. 2வது 19 பிளான் மட்டும்தான் நண்பர்களே இருக்குது. அதாவது நிறைய பிளான் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 30க்கு மேலே பிளான்கள் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுதுங்க, 19 பிளான் மட்டும்தான் லைவ்ல இருக்கு போது, மற்றதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதாவது வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா வெளியே எடுத்துட்டாங்க. என்னென்ன பிளான் எடுத்துருக்காங்க, நிறைய பிளான் வெளியே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அடுத்த ஸ்லைடு சொல்ல போறேன். பிளான் நம்பர் ஸ்டார்ட் வித் 700, 800 இருக்கு, 900 இருக்கும் பிளான்ஸ். இப்போ எல்லாமே எப்படி இருக்குதுங்க, புது பிளான்கள் எல்லாமே பிளான் நம்பர் ஸ்டார்ட் வித் 700 சீரியஸ். 700 சீரீஸ் எல்லாம் பிளான் வரப்போகுது. 3வது மாற்றம், சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் சார். 75,000 சம் அஷ்யூர்ட் இருந்துச்சு, 1 lakh இருந்தது, 1.5 எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டான்னா 2 lakh பண்ணிட்டாங்க. என்ன சார் இது, சம் அஷ்யூர்ட் அதிகம் பண்ணிட்டாங்களே? நண்பர்களே, இன்னைக்கு 2 லட்ச ரூபா அவர் எடுக்கிறாருன்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு வெளியே போகும்போதோ அல்லது மெச்சூரிட்டி வாங்கும் போதோ ஒரு 4 லட்சமாவோ 5 லட்சமாவோ மாறும் சார். நீங்க 75,000 சம் அஷ்யூர்ட் கொடுத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு என்ன 1.25 லட்ச ரூபா வரும் சார். 10 வருஷம் கழிச்சு 1.25 லட்ச ரூபா வச்சு எதுவுமே பண்ண முடியாது சார். அதுக்காகத்தான் கஸ்டமருக்கு நல்லது பண்ணணும். அதுதான் ஐஆர்டிஏவோட மெயின் ரோல். எல்ஐசியும் அதைத்தான் திங்க் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு, 1 lakh பாலிசிகள் இனிமேட்டு கிடையாது, மினிமம் 2 lakh. இது கஸ்டமருக்கு நல்லது, ஏன்னா சேமிக்கிறதுக்கு நல்ல வழி சார். அடுத்தது மினிமம் ஏஜ் 30 நாள் பண்ணிட்டான் சார். பிறந்த குழந்தை சார், முதல்ல 90 நாள் இருந்துச்சு சார். சார் 30 நாள் குழந்தைக்கே பாலிசி போடலாம். அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு குழந்தைங்களுக்கு பிறந்தோடனே போடணும்னு இருப்பாங்க, சேமிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ பிறந்த குழந்தைக்கு மினிமம் ஏஜ் 30 days இருந்து பாலிசி போடலாம். அது ஒரு அருமையான வாய்ப்பு. பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க சார் என்ன சார் பிரீமியம் அதிகம் பண்ணிட்டாங்களா? நண்பர்களே, நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க சார். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் விலை ஏறுது. 30% இன்ஃப்ளேஷன் இருக்கிற ப்ராடக்ட்டுகள் உண்டு. ஆனால் நம்மளது அப்படி இல்லை. நிறைய பெனிஃபிட்டை கொடுத்துட்டு அந்த பெனிஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார். சரண்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க சார். கொடுக்கணும் இல்லையா? அப்போ நம்ம பிரீமியம் டபுள் ஆகலை, நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க சார். 5%லேருந்து 7% தான் மாறி இருக்கு. அதுவும் சில குறிப்பிட்ட பிளான்களுக்கு மட்டும்தான், எல்லா பிளான்களுக்கும் இல்லை. அப்போ பிரீமியம் இன்க்ரீஸ் ஆனது 5லிருந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரொம்ப ரொம்ப குறைவு தான். கம்பேரிட்டிவ்லி நிறைய இன்பில்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு அடுத்த ஸ்லைடில் சொல்ல போறேன். பாலிசி லோன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். சார் லோன் கிடைக்கும்னு போனால் கட்டின காசுக்கு ரொம்ப 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 கம்மியாக கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை நண்பர்களே. கேன் கெட் லோன் ஆஃப்டர் 1 yearல வாங்கிக்கலாம். 1 full year நீங்கள் பணம் கட்டி முடிச்சதுலேருந்து 1 full yearல லோன் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 55லிருந்து 75% வரைக்கும் கிடைக்கும். எப்படி 4 year 5 yearல லோன் கிடைச்சிங்கன்னா கட்டின காசில் 75% லோனை வாங்கிக்கலாம் சார். இது ஒரு அருமையான வாய்ப்பு. திஸ் இஸ் எமர்ஜென்சி பர்பஸ், சரிங்களா? பெய்ட் அப் வேல்யூ இன்க்ரீஸ். இந்த பெய்ட் அப் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. என்ன அப்படின்னா, சார் நான் கட்டிட்டேன், நான் சரண்டர் பண்ண விரும்பலை, அந்த காசு அங்கேயே இருக்கட்டும், எனக்கு ஒருவேளை ரிஸ்க் ஆனாவோ அல்லது ஏதாவது ஒரு பே அவுட் வந்தாவோ, இப்போ உமங்களை மாதிரி என்ன ஆகும், நீங்கள் ப்ரீமியம் கட்டி முடிச்சுட்டு அடுத்தது கட்ட முடியலனாலும் சம் அஷ்யூர்ட்ல எவ்வளவு கட்டியிருக்கீங்களோ அவ்வளவு பெய்ட் அப் சம் அஷ்யூர்டுன்னு மாற்றிடுவாங்க. 15 வருஷம் கட்ட முடியல, 7 வருஷம் கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் சம் அஷ்யூர்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு 7 லட்சத்துக்கு தகுந்த மாதிரி பே அவுட் கொடுப்பாங்க, பென்ஷன் கொடுப்பாங்க. அப்போது இப்போ என்ன ஆகுதுங்க, லோன் வேல்யூ சரண்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுனால பெய்ட் அப் வேல்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
நீங்க சரண்டர் பண்ணாம அப்படியே விட்டுட்டா கூட பிரீமியம் கட்ட முடியலன்னு விட்டுட்டீங்கன்னா கூட பெய்ட் அப் பெனிஃபிட் கண்டினியூ ஆகுது, அதிகமாக இருக்குது. இதுதான் மெயின். சரி, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நாட் அவைலபிள். சார் ரைடர் நிறைய இருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருக்குது, டேர்ம் ரைடர் இருக்குது, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இருக்குது, ஏடிடிபி இருக்குது, டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடரும் இருக்குது. இப்போ எந்த பிளான்லையும் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அது எடுக்கிறதில்ல, அது தேவைப்படுறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க சார், அதனால இந்த ரைடர் இனிமேட்டு கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு அட்டகாசமான ஆப்ஷன் வந்துருக்கு சார், ஏடிடிபி இன்பில்ட். சார் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டும் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் இன்பில்டு. 10 லட்ச ரூபா வச்சிருக்கீங்களா, நீங்க எந்த பிரீமியமே கட்ட வேண்டாம். அந்த பிரீமியம் வாங்குறக்கு டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் 10 லட்ச ரூபா சம் இஷ்யூட், ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு 20 லட்சம் கிடைக்கும். டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் கிடைக்கும். பிரீமியம் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டாம். அதனால தான் சார் பிரீமியம் அதிகமாகுது. புரியுதுங்களா? அடுத்தது 3 டைம்ஸ் ஏடி கிடைக்கும் ஆக்சிடென்டல் பெனிஃபிட். சார் 5 லட்சம் பாலிசி, ஆல்ரெடி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டும் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் உள்ள இருக்குது. அப்போ 10 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்ல இருந்தாருன்னா எவ்வளவு கிடைக்குங்க? 10 லட்சம் கிடைக்கும். நீங்க வேணா மறுபடியும் 2-3 மடங்கு அதிகம் பண்ணிக்கலாம். அப்படின்னா எவ்வளவு ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 4 மடங்கு 20 லட்ச ரூபாய் வரைக்கும் அந்த கஸ்டமர் ஆக்சிடென்ட்ல இருந்து போயிட்டாருன்னா குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது புதுசு, இது ஆட் ஆயிருக்கு. சரி, அடுத்தது 8வது மாற்றம், மந்த்லி மோடு சேஞ்ச். நண்பர்களே, நீங்க என்ன நினைச்சிட்டாலும் சரி, எப்பவுமே இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி பணம் கட்டுறது ஃபெயிலியர் மோடு. ஏன் சார்? ஒவ்வொரு மாசமும் அதை பார்க்கணும். பிரீமியம் கட்ட முடியலன்னா 10 நாள் 15 நாள் பாலிசி லேப்ஸ் ஆகிப்போம் சார். சப்போஸ் ஒரு ரிஸ்க் ஆகுதுன்னா பிரச்சனை வரும். எப்பவுமே இன்சூரன்ஸ்க்கு இயர்லி தான் பெஸ்ட். ஹாஃப் இயர்லி கூட பரவாயில்ல, குவார்டர்லி கொஞ்சம் பரவாயில்ல. மந்த்லி மோடு ரெக்கமெண்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு, இஎம்ஐ கட்டாமல் போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் சார். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவாங்க 2000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஒரு இன்ஸ்டால்மெண்ட், 1000 ரூபாய்க்கு கீழே 2000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும்னு இருந்துச்சு. நவ் 3 இன்ஸ்டால்மெண்ட் முதல் எடுத்தோன்னே கட்டுனா மட்டும்தான் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பண்ண முடியும். நேச் கன்வெர்ட் ஆகல சார், பேங்க்ல லிங்க் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறதுக்கு நீங்க லிங்க் பண்ணாம 3 மாசத்துல விட்டீங்கன்னா 4வது மாசம் அந்த பாலிசி 3 மாசம் மோடுக்கு மாறிடும். நல்ல விஷயம் சார். கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க சார், 3 மாசம் கட்டுங்க. எடுத்தோடனே 3 மாசம் தான் கட்டுறீங்க, அடுத்தடுத்து 3 மாசம் கட்டிட்டு போயிருங்க சார். குவார்டர்லி வருஷத்துக்கு 4 தடவை சார், 2 தடவையா கேட்டு சொல்லுங்க, 6 மாசம். ஏன்னா உங்களுக்கு நல்லது, கஸ்டமருக்கு நல்லது. பாலிசி லேப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். நண்பர்களே, நோ பாலிசி ஃபார் டைரக்ட் சில்ட்ரன். சார் குழந்தைங்க பேர்ல பாலிசி டைரக்டா எடுக்க முடியாது. ஏன்? ஜீவன் தருண் ஒரு பாலிசி இருந்துச்சு, அது இனிமேட் இல்லை, இப்ப இல்லை, மறுபடியும் வரலாம். சில்ட்ரன்ஸ் மணி பேக் இல்லை. 18 வயசுக்கு 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு டைரக்டா எடுத்துக்கலாம்னு பாலிசி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. மறுபடியும் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஆனா நோ ஹெல்த் பிளான்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்கள் எதுவும் இப்ப இல்லை. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகள் இருந்துச்சு, இப்ப எல்ஐசியில் இல்லை. டைரக்ட் சில்ட்ரன்ஸ் பாலிசி இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஜீவன் லக்ஷயாங்கிற அட்டகாசமான பெனிஃபிட், 4 மடங்கு பெனிஃபிட் இருக்கிற எல்ஐசி பாலிசி இப்பவும் ரீலான்ச் பண்ணிட்டாங்க சார். ஜீவன் லக்ஷயா இந்தியாவிலேயே நம்பர் 1 குழந்தைங்க பிளான் சார், அது இருக்கு. மறுபடியும் சொல்றேன், குழந்தைங்க பேர்ல டைரக்டா பாலிசி எடுக்க முடியாது. தருண் இல்லை, மணி பேக் இல்லை சார். மணி பேக் எல்லாம் ரொம்ப வட்டி கம்மியா வர பிளான் சார், அதனால அந்த பிளான் இல்லை. தருணும் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இல்லை, அதுவும் இப்ப பிளான் இல்லை. லக்ஷயா இருக்கு. சரி, ஹெல்த் பிளான் இல்லை. கேன்சர் கவர்னு ஒரு பிளான் இருந்துச்சு, அந்த பிளானும் இப்ப விற்பனையிலே இல்லை. சரி, அடுத்தது மணி பேக் இல்லை. 20 வருடம் 25 வருடம் மணி பேக் இருந்தது, இப்ப மணி பேக் பாலிசி இல்லை சார். இதெல்லாம் ஃபியூச்சர்ல வருமா? வாய்ப்பு இருக்கு. நவ் இல்லை. ஓகே, ஏன்னா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஃபைனல் பாயிண்ட் பட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கமிஷன் சேஞ்ச்டு. நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா கமிஷன் ரெடியூஸ், கமிஷனை கம்மி பண்ணிட்டாங்க. கமிஷனை கம்மி பண்ணல சார். இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எப்பவுமே
இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளை எப்பவுமே வஞ்சிக்காது சார். பிகாஸ் ஆஃப் ஏன்னா அவங்க தான் தூண், அவங்க தான் மக்கள்கிட்ட ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்த்துறவங்க. அவங்கள வஞ்சனை பண்ணாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கஸ்டமருக்கும் நல்லது நடக்கணும், ஏஜென்ட்டுக்கும் நல்லது நடக்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு இந்த சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. அது என்ன சேஞ்சுனா 7% சேஞ்ச் இன் ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல ஏற்கனவே என்ன பாலிசி கொடுத்துருந்தாங்களோ அதை விட 7% சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிட்டான், அதை தூக்கி அடுத்த 4 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுத்துட்டான் சார். சார் இன்னைக்கே 100 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக 25 ரூபாயை 4 வருஷம் கழிச்சு கொடுத்துட்றான். இதுல என்ன நடக்கும், கஸ்டமருக்கு ஃபாலோ அப் பண்ணிட்டு ஈஸியாக கிடைக்கும் ஏஜென்ட் கிட்ட. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணுவார், ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்கும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். கஸ்டமரும் என்னவார் 4 வருஷத்துக்கு கட்டுவார் சார். ஒரு சரண்டர் பண்ணுறதுனா கூட நல்ல வேல்யூ கிடைக்கும், ஒரு நல்ல ஜென்யூனான லோன் அமௌண்ட் கிடைக்கும், பெய்ட் அப் வேல்யூ கிடைக்கும். 4 வருஷம் பாலிசி கட்டினீங்கன்னா எந்த நஷ்டமும் இருக்காது. அப்போ 4 வருஷம் ஏஜென்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்குற கமிஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி அடுத்த 4 வருஷத்துக்கு பிரிச்சு போட்டிருக்காங்க. வேற எதுவும் ஆகலை. தயவு செஞ்சு எந்த கன்ஃபியூஸும் ஆகாதீங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா போனஸ் கமிஷன். இதுதான் சார். 5 வருஷம் முடிச்சிட்டார், 6வது வருஷம் அந்த கஸ்டமர் மறுபடியும் ரினிவல் கட்டுறக்கு ஆரம்பிச்சாருன்னா 2% கமிஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் சார். மறுபடியும் ரெகுலர் கமிஷன் இல்லாமல் ஒரு 2% எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் வழக்கம் போல கமிஷன் தொடரும். இதுதான் இன்சூரன்ஸ் கமிஷன் ஏஜென்ட்டுகளுக்கான மாற்றம்னு சொல்லக்கூடாது, கம்மியாயிட்டுன்னு சொல்லக்கூடாது. அருமையா பிச் பண்ணியிருக்காங்க, அழகா பிரிச்சு வச்சிருக்காங்க. இனிமேட்டு தான் நண்பர்களே நிறைய விஷயங்கள் நல்லா போகுது. குறிப்பா சேல்ஸ் பாயிண்ட்ல ஏஜென்ட்டுகளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, கஸ்டமர்களுக்கு சரண்டர் வேல்யூ அதிகமாக கிடைக்குது சார், பயப்படாதீங்க, கட்ட முடியலனா வாங்கிக்கங்க சார். ஆக்ஷன் பெனிஃபிட் நல்லா கிடைக்குது, வாங்கிக்கங்க. லோன் 2வது வருஷமே வாங்கிக்கலாம் சார், எடுத்துக்கலாம் சார், பயப்படாதீங்க சார், எமர்ஜென்சிக்கு நான் இருக்கேன் சார். இப்படி சொல்றதுக்கு நிறைய பாயிண்ட்கள் இருக்குது நண்பர்களே. தயவு செஞ்சு உங்களுடைய நம்மளுடைய இந்த வீடியோ சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன வீடியோ வேணும், எது மாதிரி வீடியோ நாங்கள் எடுக்கணும், என்ன சப்ஜெக்ட்ல போடணும்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி நண்பர்களே.